between distance time and speed time graphs. The speed time graphs and distance time graphs may look very similar. ஸ்பீட் டைம் கிராஃபும் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் தே கிவ் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். we can differentiate them by looking at the labels. ஆனால் அது ரெண்டும் வேறு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு கிராஃப் கொடுத்து அந்த கிராஃப்க்கான ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்களா, அதுக்கான ஸ்டோரி. ராஜு began walking to his school. Suddenly he remembered that he forget his pen and walked back home. ராஜு அப்படிங்கிற பாய் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ வந்து சடனாக வந்து அவனோட பென் வந்து மறந்து வச்சுட்ட மாதிரி ஒரு ஞாபகம் வருது. ஸோ வாக்டு பேக் டு ஹோம். பட் ஹி ஸ்டாப்டு சடன்லி வென் ஹி ஹியர்ட் எ நாய்ஸ். அப்போது வந்து திரும்ப வீட்டுக்கு போகிறான். அப்போ வந்து ஒரு சவுண்ட் கேட்குறதுனால அப்படி நின்றான். அதுக்கான கிராஃப் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லெஃப்ட் சைடில். அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரிக்கான கிராஃப் பாருங்கள். ராணி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் மதர் ஃபார் சம் டைம். When she saw her mother, she ran out of her home, hugged her and stood there for a while. ராணி அப்படிங்கிற கேர்ள் வந்து அவங்க அம்மாவுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. when she saw her mother, அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கேயும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த கிராஃப்க்கான அந்த ஸ்டோரிக்கான கிராஃப் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இமேஜின் அண்ட் ரைட் எ ஸ்டோரி ஆன் யுவர் ஓன் ஃபார் த கிவன் கிராஃப். ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபுக்கு நீங்களாக ஒரு ஸ்டோரியை இமேஜின் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபுக்கும் ஸ்பீட் டைம் கிராஃபுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஏ டு பி கார் ஆக்சிலரேட்ஸ் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் ரெஸ்ட். ஏ டு பியில் வந்து அந்த கார் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து யூனிஃபார்மாக ஆக்சிலரேட் ஆகுது. ஃப்ரம் பி டு சி கார் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். பி டு சியில் வந்து கார் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஆவரேஜாக மூவ் ஆகுது. ஃப்ரம் சி டு டி கார் டீசலரேட்ஸ் யூனிஃபார்ம்லி டு எ ஸ்டாப். கார் வந்து நெகட்டிவ் ஆக்சிலேஷன் ஆகுது தேர்டில். ஓகேங்களா. அப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பாருங்கள். டிஸ்டன்ஸ் மூவ்டு இன்க்ரீசஸ் அட் என் இன்க்ரீசிங் ரேட், ஹென்ஸ் கிராஜுவல் இன்க்ரீசஸ். ஸ்டார்டிங்கில் வந்து கார் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் கிடையாது. டைமை பொறுத்து அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டில் பாருங்கள். டிஸ்டன்ஸ் மூவ்டு இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி ஓவர் டைம், ஹென்ஸ் கிராஜுவல் இஸ் எ கான்ஸ்டன்ட் ரீப்ரசன்டட் பை எ ஸ்ட்ரெயிட் லைன். பி டு சியில் வந்து அந்த கார் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவ் ஆகுது கான்ஸ்டண்ட்டாக. ஸோ அதோட டிஸ்டன்ஸும் டைமும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் சி டு டியில் பாருங்கள். டிஸ்டன்ஸ் மூவ்டு இன்க்ரீசஸ் அட் எ டிக்ரீசிங் ரேட், ஹென்ஸ் கிராஜுவல் டிக்ரீசஸ். தேர்ட் ஒனில் சி டு டியில் வந்து காரோட ஸ்பீடு வந்து அதாவது டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் வந்து குறையுது. ஸோ அப்போ அதோட டைமை பொறுத்து அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. ஸ்பீட் டைம் கிராஃபுக்கு பாருங்கள். ஸ்பீட் இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி ஓவர் டைம், ஹென்ஸ் கிராஜுவல் இஸ் எ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ரெஸ்ட்லேருந்து. அதோட கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது ஸ்டீப்பராக. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட், ஹென்ஸ் த கிராஃப் ஹியர் இஸ் எ ஹரிசாண்டல் லைன். அது செகண்ட் ஒன்ல பி டு சியில் வந்து காரோட ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக கான்ஸ்டண்ட்டாக போகுது. அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். தேர்ட் ஒன் ஸ்பீட் டிக்ரீசஸ் யூனிஃபார்ம்லி ஓவர் டைம், ஹென்ஸ் கிராஜுவல் இஸ் எ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் ரீப்ரசன்டட் பை எ ஸ்ட்ரெயிட் லைன். அதில் வந்து பாருங்கள், ஸ்பீடு வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் போகிறதுனால அதோட கிராஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ட்ரை டு பேலன்ஸ் ஏ கார்ட்போர்ட் ஆன் யுவர் ஃபிங்கர் டிப். வாட் யூ அப்சர்வ். உங்களோட ஃபிங்கர் டிப்பில் ஒரு கார்ட்போர்டு சென்டரை நம்ம வச்சுட்டு பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யூ கேன் நோட்டீஸ் தட் தேர் இஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் அட் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ்டு. த பாயிண்ட் அட் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ்டு இஸ் கால்டு த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கார்ட்போர்ட். இப்போ அப்படி நம்ம வைக்கும் பொழுது நம்மளோட அந்த ஒரு ஃபிங்கர் டிப்பில் அந்த கார்ட்போர்டை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா அந்த நம்ம ட்ரை பண்ணுற அந்த பிளேஸில் மட்டும்தான் அந்த கார்ட்போர்டோட பேலன்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்டு தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கார்ட்போர்ட் அப்படிங்கிறாங்க. த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட் இஸ் த பாயிண்ட் த்ரூ விச் த என்டையர் weight ஆஃப் த ஆப்ஜெக்ட் appears to act. ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட என்டையர் வெயிட்டு எந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அந்த இடம் தான் வந்து அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டு வி ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட்.
ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. வாட் அபவுட் இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்? இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்னால் பர்டிகுலராக அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்காது. அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அப்பேரட்டஸ் என்னென்னு பாருங்கள். இர்ரெகுலர்லி ஷேப்டு கார்டு, ஒரு இர்ரெகுலராக ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார்டு அட்டை. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங், அப்புறம் வந்து பெண்டுலம் பாப், அந்த ஊசல் குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்டு. மேக் 3 ஹோல்ஸ் இந்த லேமினா. லேமினானா அந்த கார்டு தான். அதில் வந்து ஒரு 3 ஹோல்ஸ் போட சொல்கிறாங்க. சஸ்பெண்ட் த லேமினா ஃப்ரம் த ஆப்டிக்கல் பின் த்ரூ ஒன் ஆஃப் த ஹோல்ஸ் as shown in figure. அதில் வந்து அந்த லேமினாவில் ஒரு ஆப்டிக்கல் பின் வந்து உள்ள அந்த ஹோல்ஸில் விட சொல்கிறாங்க. சஸ்பெண்ட் த ப்ளம் லைன் ஃப்ரம் த பின் அண்ட் மார்க் த பொசிஷன் ஆஃப் த ப்ளம் லைன் அண்ட் த லேமினா. அதில் வந்து அந்த பெண்டுலம் பாப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தொங்க விட சொல்கிறாங்க. அப்படி தொங்க விடும் பொழுது அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து லைனாக மாற்றிக்க சொல்கிறாங்க. ட்ரா லைன்ஸ் அண்ட் த லேமினா ரீப்ரசென்டிங் த பொசிஷன் ஆஃப் த ப்ளம் லைன். அந்த ப்ளம் லைன்லேருந்து அதோட பொசிஷனை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் லைன் மாதிரி வரைஞ்சிக்க சொல்கிறாங்க. ரிப்பீட் த அபோவ் ஸ்டெப்ஸ் ஃபார் த அதர் ஹோல்ஸ். இதே மாதிரி மற்ற 2 ஹோல்ஸுக்கும் பண்ண சொல்கிறாங்க. லேபிள் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த 3 லைன்ஸ் எஸ் எக்ஸ். அந்த 3 ஹோல்ஸில் இருந்தும் அது ஸ்ட்ரெயிட் லைனாக வரக்கூடியது எந்த இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகுதோ அந்த இடத்த மார்க் பண்ண சொல்கிறாங்க. அது எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. இந்த பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த லேமினா, அதுதான் வந்து அந்த லேமினாவோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்டில் அதோட என்டையர் வெயிட் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதோ அதுதான் அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதுதான் மேலே கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ரெகுலராக இருக்கக்கூடிய ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஜென்ரலி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் லை அண்ட் த ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ வந்து பாருங்கள், ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒன்று, ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று, டிஸ்க் ஷேப்பில் ஒன்று, ரிங் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இப்படி ஷேப்பில் ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The ruler is in equilibrium when supported at its center of gravity. For a regular object such as a uniform meter ruler, the center of gravity is at the center of the object. இதே மாதிரி அந்த ரூலர் இருக்கு இல்லையா, மீட்டர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதோட சென்டர் பாயிண்டில் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when the object is supported at that point it will be balanced. அந்த பாயிண்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை சப்போர்ட் பண்ணோம்னா அப்படின்னா அது வந்து ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஸ்டேபிளாக இருக்கும், பேலன்ஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் சப்போர்ட்டட் அட் எனி அதர் பாயிண்ட் இட் வில் பி டாப்புள். மற்ற பாயிண்ட் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லாத ஒரு பாயிண்டில் வந்து அந்த ஆப்ஜெக்டை நம்ம பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் அது வந்து டில்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெபிலிட்டி இஸ் ஏ மெஷர் ஆஃப் த பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ட்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரை பண்ணக்கூடியது தான் வந்து ஸ்டெபிலிட்டி. 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆர் 3 டைப்ஸில் ஸ்டெபிலிட்டி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னில் பாருங்கள், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், நியூட்ரல் ஈக்குலிபிரியம். லெட்டஸ் டெமான்ஸ்ட்ரேட் தெம் பை டேக்கிங் ஏ ஃப்ரஸ்டம். ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா 3 டைப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இன் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் the frustum can be tilted through a quite big angle without toppling. இந்த ஃப்ரஸ்டம் அப்படின்னா வந்து அந்த கூம்பு கோன் ஷேப்பில் ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அதை வந்து வச்சுருக்காங்க. அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் பாயிண்டில் இருக்கும். அதை வந்து தள்ளி விடுறாங்க, டில்ட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் raised when it is displaced. The vertical line through its center of gravity still falls within its base. ஸோ இட் கேன் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்படி தள்ளிவிடும் பொழுது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வெளியே போகாத வரைக்கும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும் அந்த கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இன் திஸ் ஈக்குலிபிரியம் த ஃப்ரஸ்டம் வில் டாப்பிள் வித் ஸ்லைட்டஸ்ட் டில்ட்டிங். இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் லோயர்டு when it is displaced. இதில் அந்த கோனை வந்து தலைகளாக திருப்பி வச்சுருக்காங்க. அப்போவும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட சென்டர் பாயிண்டில் தான் இருக்கும். இப்போ வந்து அது நம்ம லைட்டாக டில்ட் பண்ணாவே அது வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபால் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் த வெர்டிகல் லைன் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபால்ஸ் அவுட் சைட் இட்ஸ் ஸ்பேஸ், ஸோ இட் வில் நாட் கம் பேக் டு இட்ஸ் பொசிஷன்.
இப்போ ஏன் அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வேறு இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, வெளியே போயிடும். அதனால் அந்த மூமெண்ட் நம்ம பண்ணும் பொழுது அந்த கோன் வந்து சீக்கிரமாக ஃபால் ஆகிரும், அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு கம்பேக் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்ரல் ஈக்குலிபிரியம். It causes frustum to topple. The frustum will roll about but does not topple. Its center of gravity remains at the same height when it is displaced. The body will stay at any position to which it is has been displaced. இதில் பாருங்கள், அந்த கோனை வந்து ரோல் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதில் வந்து கமுத்தி வைக்கல, ரோல் பண்ணும் பொழுது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சேமாக தான் இருக்கும், ஒரே ஹைட்டில் தான் இருக்கும். அதனால் அது வந்து ஸ்டேபிளாகவே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டெபிலிட்டி கேன் பி இன்க்ரீஸ்டு பை த ஃபாலோவிங் வேஸ். லோயரிங் இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப லோ பொசிஷனில் இருக்கணும். இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ். அதோட பேஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டோட பேஸ் வந்து கீழே அகலமாக இருந்துச்சுன்னா, ப்ராடாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. A heavy base lowers the center of gravity, so the object will be stable. அதோட பேஸ் வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சு, பிரத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிஸ் அதுவும் இருக்கும் சென்டரில். ஸோ அப்போ வந்து அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. A broad base makes the object more stable. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ராடாக பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், do you know the Tanjavur doll? It is a type of traditional toy made in Tanjavur from terracotta material. Terracotta material அப்படிங்கிறதுல வந்து மேட் பண்ணக்கூடிய ஒரு டாய் தான் வந்து தஞ்சாவூர் டால். The center of gravity and the total weight of the doll is concentrated at its bottom most point, generating a dance-like continuous movement with the slow oscillations. அந்த தஞ்சாவூர் டால் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட பாட்டமில் வந்து பேஸ் பகுதி ரொம்ப அதிக அகலமாக கொடுத்துறதுனால அது வந்து அதோட நம்ம தள்ளிவிட்டால் கூட அது ஒரு ஆசிலேஷன் மாதிரி இருந்தால் கூட அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ரியல் லைஃப்பில் சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட யூசஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இன் ஆர்டர் டு ஹேவ் ஸ்டெபிலிட்டி, த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் எ டூர் பஸ் இஸ் லொக்கேட்டட் அட் த பாட்டம் அண்ட் நாட் இன் த ரூஃப். ஒரு பஸ் இருக்கு இல்லையா, டூர் பஸ் போகிறோம் அப்படின்னா அதோட வெயிட் வந்து பாட்டமில் தான் வச்சுருப்பாங்க, மேலே வச்சுருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கீழே வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அதோட பேஸ் வந்து ரொம்ப வெயிட்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா வந்து ப்ராடாக இருக்கணும். அதுக்காக தான். எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஆர் நாட் அலவுட் ஆன் த அப்பர் டெக் ஆஃப் எ க்ரௌடட் டபுள் டெக்கர் பஸ். அந்த 2 அடுக்கு பஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரூஃப் மேலே இருக்கக்கூடிய அடுக்கில் அதிகமாக பேசஞ்சரை ஏற்ற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதோட பஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதோட பாட்டம் ஃபஸ்ட் அடுக்கில் தான் வந்து அதிகமாக பேசஞ்சர்ஸை ஏற்றுவாங்க. ரேசிங் கார்ஸ் ஆர் பில்ட் லோ அண்ட் ப்ராட் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஹை ஸ்பீடில் போகக்கூடிய ரேசிங் கார்ஸ்க்கெலாம் வந்து அதோட பேஸ் வந்து ரொம்ப அகலமாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. டேபிள் லேம்ப்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆர் டிசைன்டு வித் லார்ஜ் ஹெவி பேஸஸ் டு மேக் தம் ஸ்டேபிள். டேபிள் வைக்கக்கூடிய லேம்ப்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன்ஸ், டேபிள் ஃபேன்ஸ், இது எல்லாமே வந்து அதோட பேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும், அப்போ தான் வந்து அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். The total length of a path taken by an object to reach one place from another place is called a distance. டிஸ்டன்ஸ்னால் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா இது ஒரு பாடி வந்து டோட்டலாக ரீச் பண்ணக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட். The shortest distance from the initial to the final position of an object is called displacement. ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபைனல் பொசிஷனுக்கும் இனிஷியல் பொசிஷனுக்கு கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். ஆக்சிலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. SI யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் மீட்டர்/செகண்ட். ஆக்சிலரேஷனோட யூனிட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னென்னா வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய சேஞ்ச் தான் டைமை பொறுத்து. வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேஞ்சு தான். SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர்/செகண்ட். SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டியும் சேம் தான். The center of gravity of an object is the point through which the entire weight of the object appears to act. சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட என்டையர் வெயிட்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஜென்ரலி the center of gravity of the object's geometrical shaped object lie on the geometric center of the object.
ஒரு ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட சென்டர் பொசிஷனில் இருக்கும். ஸ்டெபிலிட்டி இஸ் எ மெஷர் ஆஃப் த பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணக்கூடிய நிலை தான் வந்து ஸ்டெபிலிட்டி. The 3 types of stability are stable equilibrium, unstable equilibrium, neutral equilibrium. ஸ்டெபிலிட்டியோட 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், நியூட்ரல் ஈக்குலிபிரியம்.